ஒரு புத்தக திருவிழாவில் இப்படி அரங்கம் நிறைந்த கூட்டம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒருவேளை இதையும் தாண்டி லட்சம் பேர் கூடினாலும் ஒருவர் மீது ஒருவர் இடித்துக் கொள்ளாமல், ஒருவர் மீது இன்னொருவர் ஏறி நடந்து போய்விடாமல் நடந்து கொள்ளுகிற நாகரிகத்தை புத்தகங்கள் கொடுக்கும். ஒன்றரை லட்சம் பேர் நடந்து போகிற டோக்கியோ ரயில் நிலையத்தில் யாரும் யார் மீதும் உரசிக்கொள்ளக்கூட மாட்டார்கள். ஜப்பானியர்கள் ரொம்ப பெருமையானவர்கள் என்பதற்காக சொல்லவில்லை, ஜப்பானியர்கள் படித்திருந்தார்கள் என்று சொல்கிறேன். எப்படி ஒரு சின்ன உரச கூட செய்யாமல், இதெல்லாம் நமக்கு கற்பனை கெட்டாத கற்பனை, லேசாக கூட உரசாமல் 1.5 லட்சம் பேர் கடந்து போகிற ஒரு விடியற்காலை மெட்ரோ ரயில் நிலையத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னோடு துணைக்கு வந்த ஜப்பானிய பெண்ணிடத்தில் நான் கேட்டேன், எப்படி இப்படி எப்படி இப்படி ஒருவேளை மிக மிக தவறுதலாக தெரியாமல் லேசாக உரசிக்கொண்டால் கூட தலைமுறைக்கு தப்பு செய்ததை போல உடம்பை வளைத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும் பாங்கு நமக்கு கற்பனை கேட்டாத கற்பனை. எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அந்த பெண் சொன்னாள், ஒவ்வொரு மனிதனின் உடம்பை சுற்றியும் அரை அங்குலம் அவனுக்கு சொந்தமானது, அவளுக்கு சொந்தமானது, அதில் நுழையும் உரிமை கடவுளுக்கு இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த பெண் எனக்கு சொன்னாள். கடவுளுக்கே உடம்பை, அங்கெல்லாம் குட் டச் பேட் டச்லாம் கிடையாது. ஆமாம், இந்த குழந்தைகளுக்கு சில பேர் சொல்லித்தராங்க, குட் டச் எதுன்னு சொல்லி கொடு, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடு. தொட்டதுக்கு பிறகு குழந்தைக்கு தெரியுமா? தொடரவனுக்கு தான் தெரியும் அது குட் டச்சா பேட் டச்சான்னு. குழந்தைக்கு எப்படி தெரியும்? ஸோ குட் டச் பேட் டச்லாம் கிடையாது, நோ டச். ஆமாம், நோ டச்சுன்னு இருந்தால் ஒருத்தன் மேலே ஒருத்தர் ஏறி போக மாட்டான்ல. அண்மை காலத்தில் நடந்த சம்பவங்களுக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருப்பதாக நீங்கள் கருதினால் கற்பனை கட்டாத உங்கள் கற்பனை. நான் பொது இடத்தில் பொது இடங்களில் எப்படி மனிதர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறேனே தவிர வேறு எதையும் குறிப்பிட்டு பேசவில்லை. புத்தகங்கள் பக்கத்திலே இருக்கிறது. திருக்குரானும் பைபிளும் கீதையும் என் வீட்டில், என் நூலகத்தில் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் மதச்சண்டையே இல்லை. பக்கத்தில் இருக்கிறது. தமிழ் அகராதியும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியும் அருகருகே இருக்கிறது, பகைமை இல்லை. நீ படிக்க வேண்டும் என்று எந்த இந்திய அகராதியும் என்னை வற்புறுத்தியதில்லை. யாரையும் தமிழ் படிக்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தியதில்லை. அப்படி எல்லோரையும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தமிழ் ஒன்றும் அப்படி ஒன்றும் எளிதான மொழி இல்லை. தமிழை படிப்பதற்கும் தமிழை கற்றுத்தருவதற்கும் தமிழனாக இருப்பதற்கும் தமிழ் முன்வைத்த 100 ஆண்டு கால 1000 ஆண்டு கால சிந்தனைகளையும் தத்துவங்களையும் ஒப்புக்கொண்டவர்கள் தான் தமிழை படிக்க முடியும், தமிழை பேச முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது இன்றைக்கு சிலருக்கு கற்பனை கேட்டாத கற்பனை தான். அவர்களுக்கு என்றைக்கும் அது கற்பனை கேட்டாத கற்பனை தான். பெரியோரை வியத்தலின் விலனே, சிறியோரை இதழ் அகதினும் விலனே என்பது இன்றைக்கும் பலருக்கு கற்பனை கட்டாத கற்பனை தான். ஆனால் தமிழனுக்கு அது வாழ்வு, வாழ்க்கை முறை. நண்பர்களே, எனக்கு இந்த மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தக திருவிழா ரொம்ப சாதாரண எளிய மக்களின் மொழியில் சொல்வதாக இருந்தால் மங்களகரமாக துவங்கி இருக்கிறது. ஆமாம், குமரகுருபரரையும் நாலடியாரையும் மேற்கோள் காட்டுகிறார் ஒரு கணித ஆசிரியர். ஆமாம், அதற்கு பிறகு தீயை அணைக்க வந்த ஒரு அதிகாரி தீ மூட்டுகிறார், அறிவு தீ. ஆமாம், பாரதிதாசனின் பாடலை அதை விட நீங்கள் அழகாக பேசுகிற போது புத்தகம் நண்பன் என்று சொன்னவர் சட்டென்று நிறுத்தி ஒரு வார்த்தை சொன்னார். யாராவது கவனிச்சிங்களா? யார் கவனிச்சா? அது பழக்கம் இல்லையா? கவனிக்கிற பழக்கம் இல்லையா? என்ன சொன்னாங்க? சபாஸ், நல்ல கூட்டம் தான். ஆமாம், நாங்கள் மேலே நிற்பது உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர எந்த விதத்திலும் உங்களை விட உயர்ந்தவர்கள் என்ற பொருளில் அல்ல. ஆமாம்,
அவர் பேசிட்டு போகும்போதே அப்படி போகிற போக்கில் ஒன்று சொன்னார், புத்தகம் நண்பன். நான் திருத்திக் கொள்கிறேன் அம்பிகா மேடம். ஆமாம், நான் மிக நீண்ட நாட்களாக புத்தகம் ஆண்பால் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆமாம், நண்பி என்று நீங்கள் சொன்ன பிறகுதான் அது புரிகிறது. இல்லை, அது பெண்பால். இல்லை, அது மூன்றாம் பால். இல்லை, அது உயர்திணை. எனக்கு அது வண்ணத்து பூச்சி. புத்தகம் எனக்கு எல்லாமும். புத்தகம் என்பது இறந்த காலம். ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாமா? கதை பிடிக்குமா? கதை கேட்பீர்களா? கதை சொல்வதில் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. இடையிடையே கதை எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்பேன். பதில் சொன்னால்தான் கதை தொடரும். உண்மைதாமா? குழந்தைகள் கதை கேட்பதை பார்த்திருக்கிறீர்களா? ரொம்ப விசுவாசமாக, உண்மையாக, நேர்மையாக கதை கேட்பார்கள். அப்படி கேட்பீர்களா? இல்லையா? இன்னும் சொல்லலையே. அது கூட எல்லாரும் சேர்ந்து சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நானும் ரொம்ப பணிவாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நான் கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்கிற இடத்தையெல்லாம் நீங்கள் நிரப்பி தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நண்பர்களே, இந்த சமூகத்தில் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்வதை திரும்பவும் சொல்லுகிறேன். புத்தன் சொல்லுகிறான், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றதாகவே இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொல்வான். எனவே நீங்கள் இணைந்து பேச வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கதை சொல்லட்டுமா? இந்த கதை எனக்கு தெரியும் என்று யாராவது நினைத்தால், ஆமாம், கதையை நான் சரியாக சொல்கிறேனா என்று கவனியுங்கள். கதை தெரிந்தவர்கள் நான் கதை சரியாக சொல்கிறேனா என்று கவனியுங்கள். தெரியாதவர்கள் இன்னொருவருக்கு சொல்வதற்காக கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு சல்லிக்காசுக்கு பெறாத சினிமா 30 நாளும் 50 நாளும் ஓடுகிற தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கதையை 4000 முறை திரும்ப சொன்னாலும் பிழை இல்லை. ஒரு அடர்ந்த காடு கதை, அடர்ந்த காடு. அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? யாராவது சொல்லுங்க சும்மா. அமைதியாக இருக்கும். ஆமாம், இதே கேள்வியைத்தான் பார்வையற்ற குழந்தைகள் படித்த பள்ளிக்கூடம் ஒன்றில் பேசுகிற போது நான் கேட்டேன். பார்வையற்ற குழந்தைகள் படித்த அந்த பள்ளிக்கூடம் சென்னையில் அண்ணா சாலையில் ஜெமினி மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிறது. லிட்டில் ஃப்ளவர் பள்ளி என்று பெயர். ஆனந்த விகடன் நிறுவனம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த பள்ளிக்கு என்னை பேச அழைத்திருந்தார்கள். இந்த வழக்கமாக பேச கூப்பிட்ட உடனே நம்ம ஒப்புக்கொண்டுருவோம்ல, அதுவும் விகடன் எனக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனங்கிறனால ஒப்புக்கொண்டு விட்டேன். பிறகு பார்வையாளர்கள் யார் என்று கேட்டபோது தான் சொன்னார்கள், பார்வையே தெரியாதவர்கள் பார்வையாளர்கள். எனக்கு அச்சம் வந்து விட்டது. பார்வையே தெரியாத பார்வையாளரிடத்தில் என்ன பேசுவது? மரம் என்று சொல்வதா, யானை என்று சொல்வதா, கருப்பு என்று சொல்வதா, இருட்டு என்று சொல்வதா, நிறங்களை சொல்வதா, பொருட்களை சொல்வதா, உருவத்தை சொல்வதா, பிறந்ததிலிருந்து எதையும் பார்க்காத பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் எதை சொல்லி பேச ஆரம்பிப்பது? எனக்கு 2-3 நாட்கள் நிகழ்ச்சிக்கு முன்பாகவே ஏறக்குறைய உடம்பு சுகமில்லாத நிலைமைக்கு வந்து விட்டது. ஆமாம், நான் என் மனைவி இடத்துல சொன்னேன், நான் வேண்டுமானால் வெளியூர் போய்விடுகிறேன். ஆமாம், வெளியூர் போகாமல் உள்ளூரிலேயே இருந்து கொண்டு வெளியூர் போனதாக சொன்னால் தானே பொய். ஆமாம், பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக வெளியூர் போய் வெளியூரிலிருந்து அவசரமாக வெளியூர் வந்துட்டேன் என்று அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் இருக்கலாமா என்று தப்பிக்க முயற்சிப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் யோசித்தேன். இப்போதும் கூட தகாத கூட்டங்களுக்கு யாராவது கூப்பிட்டால் போகாமல் இருப்பதற்கு நான் சிறந்த 100 காரணங்கள் கண்டுபிடித்திருக்கிறேன். அது புத்தகமாகவே போடலாம் என்று இருக்கிறேன். நிறைய பேருக்கு பயன்படும். ஆமாம், தகாத கூட்டங்களுக்கு, தகாத இடங்களுக்கு போகாமல் இருப்பதற்கான காரணங்களை கண்டு. ஆனால் இந்த கூட்டம் குழந்தைகள், பார்வையற்ற குழந்தைகள் கூட்டம். எனக்கு பதட்டமெல்லாம் நாம் என்ன பேசி குழந்தைகளோடு அவர்களுக்கு உணர்த்தப் போகிறோம் என்று. என் துணைவியார் சொன்னார், ஒப்புக்கொண்டீர்கள், என்னவாக இருந்தாலும் ஒரு படிப்பினை கிடைக்கும் போங்கள் என்றார்கள்.
சரி என்று போனேன். இப்போ சொன்னார்ல, அதே மாதிரி தான் என்னை உட்கார வச்சுட்டு அந்த 400க்கும் மேற்பட்ட பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் ஒருத்தர் சொல்கிறார், இவரை போல் சிறப்பாக பேசுகிற ஒருவர் இந்த உலகத்திலேயே இல்லை. இது மாதிரியான இம்சை உலகத்திலேயே கிடையவே கிடையாது, பார்த்துக்கங்க. ஆமாம், அதோடு இன்னும் நடக்கும். நம்மளை உட்கார வச்சுட்டு கடும் வேலை பழுவுக்கிடையில், சும்மா தான் இருப்பேன். ஆமாம், கடும் வேலை பழுவுக்கிடையில் எங்களுக்கு தேதி கொடுத்து நேரம் கொடுத்து எவன் கூப்பிடுவான்னு உட்காந்துருப்போம். ஆனால் பேசுகிறவர் அப்படி சொல்வார். நம்மளும் அதை மறுத்துருவோமா? அல்ல, பெருமிதமா அதை ஏற்றுக்கிட்டு இந்த இந்த மப்பிளையே அச்சம். எனக்கு முன்னால் பேசுகிறவர் அவர் ரொம்ப சிறப்பாக பேசுவார்னு சொல்கிறார். குழந்தைய கைதட்டுறாங்க. இப்படி தான் ஆரம்பித்தேன். இந்த கதை இல்லை, வேறொரு கதை. ஒரு அடர்ந்த பெரிய காடு. அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? உங்களை கேட்டேன்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க? அமைதியாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல. அந்த குழந்தைகள் சொன்னார்கள், பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியானால் பார்க்க தெரிந்தவர்களுக்கு இருக்கிற பார்வையை விடவும், புரியுதா உங்களுக்கு? அப்போ சைட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் விஷன். காண்பது என்பது வேறு, பார்ப்பது என்பது வேறு, நோக்குவது என்பது வேறு. நோக்கத்துடன் பார்ப்பது நோக்குதல். அப்போ கண் பார்வை உள்ள நமக்கு தெரியாத காட்சி பார்வையற்ற குழந்தைகளுக்கு பார்வை இருப்பதை அந்த ஒரு வார்த்தை எனக்கு உணர்த்தியது. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டவுடன் பத்திரமாயிருக்கும் என்று சொன்னார்கள். பிறகு அந்த கதையை நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு 3/4 மணி நேரம் அந்த குழந்தைகளோடு பேசிவிட்டு புறப்படுகிற போது அந்த ஆசிரியர் ஓடி வந்து, குழந்தைகள் உங்களை அழைக்கிறார்கள் என்றார். ஏன் என்று கேட்டபோது சொன்னார், பார்வையற்ற குழந்தைகள் என்பதால் அவர்கள் தொட்டுத்தான் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னார். நான் சம்மதித்து இறங்கி அரங்கத்திற்குள் வந்தேன். நண்பர்களே, நான் மிகுந்த கண்ணீரோடும் நெகிழ்ச்சியோடும் சொல்கிறேன், அந்த அரங்கத்தில் இருந்த 300 குழந்தைகளில் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நெருங்கி வந்து என்னை தொட்டு என்னை உணர்ந்து என்னை பாராட்டினார்கள். என் மேடை இலக்கிய வாழ்க்கையில் அதற்கிணையான ஒரு பரிசை இனிமேல் யாரும் தந்துவிடப் போவது இல்லை. ஆமாம், இப்போ கதைக்கு வந்துடலாம். நம்ம கதைக்கு. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? பத்திரமாக இருக்கும். ஆமாம், அந்த காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தன. ஒரு மரத்தில் பல பறவைகள் வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு கிளியும் காகமும் நண்பர்களாக இருந்தன. கிளியும் காகமும் நண்பர்களாக இருந்ததாலும் கிளிக்கு எப்போதும் காகத்தை கேலி செய்வதுதான் வேலை. என்ன சொல்லும் காகத்தை பார்த்து? கருப்பாக இருக்கலாம், தவறில்லை, அதற்காக இப்படி கருப்பாகவா? ஒன்று காகம் சொல்லுது, எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் குடும்பமே அப்படி, நான் மட்டும் எப்படி அப்படின்னு. இருக்கட்டும், அதுக்காக இவ்வளவு கருப்பாவா? அப்படி தொட்டு வச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன பார்த்தியா? கிரீன், பச்சை. எத்தனை பச்சை? இங்கே ஒரு பச்சை, இங்கே ஒரு பச்சை, இங்கே ஒரு பச்சை, வாலில் ஒரு பச்சை, கழுத்தில் பார்த்தியா ஒரு வட்டம். என்ன கலரில்? மூக்கு பார்த்தியா, அது ஒரு கலர். கண்ணு பார்த்தியா அப்படின்னு. காக்கா சொல்லுச்சு, உனக்கு என்ன, நீ ஈஸ்ட்மன் கலர் பேபி, உங்கள் அப்பா அழகு, உங்கள் அம்மா அழகு, நீ அழகு அப்படின்னு. கிளி சொல்லுச்சு, கருப்பாக இருக்கிறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, உனக்கு ஏன் குரல் இப்படி இருக்கு? தகர டப்பாவை தார் ரோட்டில் போட்டு இழுத்தது மாதிரி கர கர கரன்னு ஒரு குரல் அப்படின்னு. காக்கா சொல்லிச்சு, அதுவும் என் சொந்த குரல் இல்லை, அது எங்கள் குடும்ப சொத்து, எல்லாரும் அப்படித்தான். ஏன் குரல் பார்த்தியா? யார் கேட்டா? யார் கேட்குறா? கிளி. கிளியோட குரல் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். தினசரி அன்றாடம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் காகத்தை, அதன் நிறத்தை, அதன் தோற்றத்தை, அதன் பழக்க வழக்கங்களை, அதன் குரலை கேலி செய்வது யாருக்கு பழக்கம்? கிளிக்கு. ஆனாலும் கிளியோடு தன் நட்பை, தன் அன்பை முறித்து கொள்ளவே இல்லை காகம். ஒரு கட்டத்தில் ஒரு நாள் காகம் இப்படியே சொன்னது, என்னை கேலி செய்வதால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால்
என்னை பகடி செய்வதால் தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றால் உனக்கு மகிழ்ச்சி தருவதற்காகவாவது நான் கருப்பாக இருக்கிறேன். உனக்கு சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காகவாவது என் குரல் பாரதி கிருஷ்ணகுமார் குரல் போலவே இருக்கட்டும். கரகரவென்று எப்படி இருந்து விட்டு போகட்டும். உனக்கு சந்தோஷம் தானே, நீ என் நண்பன், நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நான் எப்படியும் இருக்கிறேன் என்றது. அப்படி சொன்ன பிறகும் கிளி கேலி செய்வதை நிறுத்தவில்லை. இது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அன்றாட வாழ்க்கையின் போக்கில் ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு வேடன் வந்தான். பறவைகளை வேட்டையாட வந்த வேடன் யாரை வேட்டையாடுவான்? கிளியை. அழகு எவ்வளவு ஆபத்தானது பாருங்க. கிளியைத்தான் வேட்டையாடுவான். காகத்தை அவன் வேட்டையாட விரும்பினாலும் அவனால் காகத்தை வேட்டையாட முடியாது. ஏனென்றால் காக்கை நோக்கரியும் என்று பழமொழி உண்டு. அப்படி சாச்சு அப்படி பார்க்கும்போதே இவன் பிரியமா பார்க்குறானா பிரியாணிக்கு பார்க்குறான்னு காக்கா கண்டுபிடிச்சிடும், கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். காக்காயை பற்றி மட்டும் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் நான் பேசுவேன். ஆமாம், சென்னையிலெல்லாம் மரங்களே இல்லாமல் கூடு கட்டுறதுக்கு எதுவுமே இல்லாமல் விளக்கமாத்து குச்சி வெளியே போட்டிங்கன்னா தூக்கிட்டு போயிடும். ஒரு தென்னைமாறு பாக்கி இல்லாமல் தென்னைமாரையும் பூமாரையும் காக்கா தூக்கிட்டு போய் கட்டுதுன்னு இவங்க பூரா பிளாஸ்டிக் விளக்கமாருக்கு மாறிட்டாங்க. யார்? நம்மாள் பிளாஸ்டிக் விளக்கமாருக்கு மாறின ஒன்று அது ஒன்றும் கவலைப்படலை. வீடு கட்டுறீங்களே நீயே, அந்த கட்டுக்கம்பியை கொண்டு போய் வளைச்சி கட்டி கட்டுக்கம்பியில் கூடு கட்டும் காக்கா. அவ்வளோ மதிநுட்பம் உண்டு காக்காய்க்கு. காக்கை நோக்கரியும். இப்போ வேடனால் காக்கதை பிடிக்க முடியாது. அப்போ வேகடன் யாரை பிடிக்க வந்தான்? 20 பேர் மட்டும் பேசினா நான் கதையை நிப்பாட்டிட்டு போயிடுவேன். ஆமாம், சந்தோஷமாக ஜாலியாக குழந்த மாதிரி இருந்தால் என்ன இப்போ நமக்கு என்ன? அப்படி வாயை திறந்து பேசிட்டா என்ன உதிர்ந்துட போகுது? அப்படி உதிர்ந்துட்டுமே, அதை தான் நாங்கள் பார்க்குறோமே புத்தக திருவிழாவில். வேடன் யாரை பிடிக்க வந்தான்? கிளியை பிடித்தான். பிடித்த கிளியை வேடன் என்ன செய்தான்? விற்றான். யாருக்கு? ஒரு ஜோதிடனுக்கு விற்றான். ஜோதிடன் கிளியை பிடித்து இழுத்து அதன் நாக்கை வெளியே இழுத்து அதில் பூண்டை தேய்த்து வணக்கம் என்று பேச கற்றுக் கொடுத்தான். வணக்கம் என்று சொன்னால் 2 நெல் கொடுப்பான். சரியான பட்டினியில் வணக்கம் என்று சொல்ல சொன்னால் வேறு வழியில்லாமல் வணக்கம் என்று சொல்லிவிட்டு அந்த 2 நெல்லுக்காக வாயில் தேய்த்த பூண்டுக்காக கூண்டில் அடைபட்டு கிடந்தது கிளி. நண்பனை தேடி காடு முழுவதும் அலைந்தது காகம். இந்த கதை என்பது கற்பனை, ஆனால் எவ்வளவு அழகு இருக்கிறது பாருங்கள். நண்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே இருக்கிற எல்லா கதைகளும் கற்பனைகள். உலகத்திலே இருக்கிற எல்லா கதைகளும் கற்பனைகள். படைத்தவனும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். படைத்தவனும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். பார்த்ததும் இருவரை ஒருவர் கேட்டுக்கொண்ட முதல் வார்த்தை என்னை படைத்தவனே என்பதுதான். புரிஞ்சுதோ? மனிதன் அவனை பார்த்து இறைவனை பார்த்து கேட்டான் என்னை படைத்தவனே என்று. இறைவன் மனிதனை பார்த்து கேட்டான் என்னை படைத்தவனே என்று. புதுமை பித்தன் ஒரு வரியில் எழுதிவிட்டு போனார், கடவுளை மனிதன் படைத்தான். யார்? புதுமை பித்தன். கடவுளை மனிதன் படைத்தான், அன்றிலிருந்து கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பித்தார் என்று எழுதினார். நான் கற்பனை கதை தருகிற அழகு. கற்பனை கதை என்று ஒன்று இல்லை. ஆமாம், எல்லா கதையும் கற்பனை. உண்மை கதை என்று சொல்வது தப்பு. உண்மை ஒருபோதும் கதை இல்லை. உண்மைக்கு கதை என்ற பின்னிணைப்போ முன்னிணைப்போ தேவையில்லை. உண்மைக்கு எதுவுமே தேவையில்லை. உண்மைக்கு எந்த அலங்காரமும் தேவையில்லை. உண்மை சூரியனை போல் ஒளிரும் தன்மை உடையது. கற்பனையில் காகம் காடெல்லாம் தேடிவிட்டு காட்டில் எங்கேயும் கிளியை காணவில்லை என்று வேடன் பறித்து கொண்டு போன விஷயம் நினைவுக்கு வர நகரத்திற்கு தேடி வந்தது. தேடி வந்தால் நகரத்தில் ஒரு ஜோதிடனின் கூண்டுக்குள் நண்பன் அகப்பட்டு கிடப்பதை காகம் பார்த்தது.
ரொம்ப கவலையாகிவிட்டது காகத்திற்கு. தனியொரு ஆளாக அந்த கிளியை காப்பாற்ற காகத்தால் எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் நண்பனின் நிலை கண்டு ரொம்ப வருந்தியது. நண்பனே, உனக்கு இப்படி நேர்ந்தது கண்டு எனக்கு கண்ணீர் பெருகுகிறது. நான் பெருங்கூட்டமாக வந்தாலும் இதிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. உன் எஞ்சிய வாழ்நாள் சிரமம் இல்லாமல் பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உனக்காக பிரார்த்திப்பதை தவிர நான் வேறு எதுவும் செய்ய முடியாது. கிளி சொன்னது, அன்றாடம் உன்னை கேலி செய்தேன், உன்னை பகடி செய்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன், உன்னை கேலி செய்ததை கொண்டாட்டமாக செய்தேன். ஆனால் எனக்கு ஒரு தீங்கு நேர்ந்த போது, ஆகா, நம்மை கேலி செய்தவனுக்கு இப்படி ஒரு அவமானமும் இழிவும் வந்ததே என்று மகிழ்ச்சி அடையாமல் எனக்காக கண்ணீர் சிந்துகிறாயே, உன் நட்பின் உயர்வை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என்ன செய்வது? அறிவு எப்போது வருகிறது? அடிபட்டு கீழே மிதிப்பட்ட பிறகுதானே வருகிறது. அது சரி, அடிபட்டு கூண்டில் அகப்பட்ட பிறகுதானே வருகிறது. தொடர்ந்து செய்திகள் படிப்பதால் ஏற்படுகிற சிரமங்களை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், அடிபட்டு கூண்டில் அகப்பட்ட பிறகுதான் எனக்கு புத்தி வந்திருக்கிறது, ஒரு சிறப்பு எனக்கு தெரிகிறது என்று கொஞ்ச நேரம் காகமும் கிளியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்போது பகல் உணவு நேரம் ஆகிவிட்டது. ஜோதிடனின் மனைவி உணவு கொண்டு வந்தாள். ஜோதிடனுக்கு பரிமாற போனாள். அவன் சாப்பிட போவதற்கு முன்னால் ஜோதிடனின் மனைவி சொன்னாள், பொறு, அவசரப்பட்டு சாப்பிடாதே என்று சாப்பாட்டிலிருந்து கொஞ்சம், கூட்டிலிருந்து கொஞ்சம், பொரியலிலிருந்து கொஞ்சம், எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்து என்ன செய்வாள்? பக்கத்தில் சோத்தில் இருந்த காக்கைக்கு கொண்டு போய் யார் வைத்தாள்? ஜோதிடனின் மனைவி வைத்தாள். வைத்து விட்டு என்ன செய்வாள்? என்ன கூச்சம், கா 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 அப்படி சொல்லணும்ல, கா 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 தொண்டை கட்டுது. ஆமாம், வச்சுட்டு அவ என்ன சொன்னா? எப்படி கூப்பிட்டா? கா 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 என்று அழைத்தாள். காகம் சொன்னது, ஒரு உண்மையை மட்டும் உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். நீ வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நீ அடிமையாயிருக்கிறாய், அவர்கள் மொழியை பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ அடிமையானதால் அவர்கள் மொழியை பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் சுதந்திரமாயிருப்பதால் என் மொழியை அவர்கள் பேசுகிறார்கள். இந்த கதை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. உங்கள் மொழியை நீங்கள் பேசுகிற வரையில் தான் நீங்கள் அடிமைகள் இல்லை. வேறொருவர் மொழியை நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அடிமைகள். உங்கள் மொழியை இன்னொருவரும் பேசுமாறு செய்வதுதான் உங்கள் சுதந்திரத்தின் அழகு, உங்களுக்கு பெருமிதம் தரும். உங்கள் மொழியை இன்னொருவரும் பேசுமாறு செய்வதும் உங்கள் மொழியையே நீங்கள் பிழையில்லாமல் பேசுவதும் தான் நீங்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வழி என்றால்